என் வழி தனி வழி பகுதியில் வித்தியாசமான வேலைவாய்ப்புகள், சுவாரஸ்யமான வேலைவாய்ப்புகள் போன்றவற்றை பார்த்து வருகிறோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நிறுவனத்தில் இருக்கிற ஒரு வித்தியாசமான வேலைவாய்ப்பு. இது கல்கத்தாவில் இருக்கிற ஒரு நிறுவனம். இது ஒரு இந்திய அரசு நிறுவனம். இதில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏர்போர்ட் கட்டுமான பணிகள், ஏர்போர்ட் உருவாக்கம் இது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. விமான நிலையங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்போ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சத்தீஸ்கரில் வந்து ஒரு விமான நிலையம் கட்ட போகிறாங்க. அதுக்கு இந்திய அரசு வந்து அவங்க வந்து ஒரு கன்சல்டன்ட் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஒரு கன்சல்டன்ட் அப்படின்னா நம்ம எப்பயுமே என்ன நினைப்போம், வேலைவாய்ப்பு அப்படின்னால இளைஞர்கள் தான் கிடைக்கும்னு நினைப்போம். இதில் வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா இதில் ஏஜ் லிமிட் வந்து 64 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 64 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க கூட இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி போதும். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ரிட்டையர்டு ஃப்ரம் ஸ்டேட் கவர்மெண்ட், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி பதவியிலேருந்து ஓய்வு பெற்றவர்களாக இருக்கணும்னு கேட்குறாங்க. ஏன்னா இப்போ அந்த இடத்துல அவங்க எந்த அந்த கன்சல்டன்ட் ஒர்க்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சத்தீஸ்கரில் போய் அவங்க லேண்ட் அக்விசிஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இது இந்திய அரசு நிறுவனம் என்ன பண்ணுறதுன்னா, அதை வந்து இந்த விமான நிலையம் கட்டுறதுக்கு உண்டான இடங்களை அவங்க சேகரித்துட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது அதுக்குண்டான லேண்ட் மேட்டர்ஸ்லாம் டீல் பண்ணணும். அந்த நிலப்பத்திரங்கள்லாம் சரிபார்த்து, நிலப்பதிவுகள்லாம் சரிபார்த்து, அதுக்குண்டான காம்பன்சேஷன் கொடுத்து, இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான பணிகளை செய்ய வேண்டியிருக்கும். அதனால் வந்து அனுபவம் உள்ளவர்கள், ரிட்டையர்டு பீப்புள் கேட்குறாங்க. அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரிட்டையர்டு பீப்புள் கூட அதுவும் ஒரு இந்திய அரசு நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு நல்ல சம்பளத்தில் கிடைக்குது அப்படிங்கிறது தான் ஒரு சுவாரஸ்யமான தகவல். இந்த மாதிரி மேலும் சிறந்த வேலைவாய்ப்புகளை என் வழி தனி வழி பகுதியில் தொடர்ந்து பார்ப்போம்.